ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் போல் ரவை சேர்த்துருக்கேன். வறுக்காத ரவை தான் வந்து எடுத்திருக்கேன். அதே கப்லேயே 1/4 கப் அளவு நெய் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து எண்ணெய் சேர்த்து கூட, எண்ணெய் அப்படி இல்லைன்னா டால்டா சேர்த்து கூட செய்யலாம். நெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யை வந்து உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரவை கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். ஏன்னா ரவை சேர்த்துருக்கிறதுனால ரவை வந்து நல்லா ஊறணும். அந்த நெய்யிலேயே வந்து நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட வந்து எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்லேயே 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மாவை வந்து அந்த நெய் கூடையே சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். கொஞ்ச நேரத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். இப்போ இது கூட வந்து அதே கப்லேயே 1/2 கப் அளவு சீனி பவுடர் சேர்த்துக்கிறேன். பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது உடனேயே வந்து ரெடி பண்ணிடலாம். சின்ன உருண்டைகளாக இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த உருட்டி வச்சுருக்க மாவை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் இது மாதிரி மேலே வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து வரும். இது வந்து அச்சு வச்சு பண்ணுவாங்க. நம்ம வந்து வீட்டில் இருக்க ஸ்பூனை வச்சுட்டே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஸ்பூனில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ணாத புது சீப்புலையும் வந்து பண்ணலாம். அதுலேயும் நல்ல டிசைன் வரும். இது மாதிரியே எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. இது ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து எண்ணெய் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நல்லா மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது மாதிரியே வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம ஜல்லடை கரண்டி இருக்குல்ல, அது மாதிரி அந்த கரண்டிலையும் வந்து செஞ்சுக்கலாம். அதுலேயும் வந்து டிசைன் மாதிரி வரும். உங்கள்கிட்ட வீட்டில் வந்து என்ன வச்சுருக்கீங்களோ அதில் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ இது மேலே வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது மேலே கொஞ்சமாக சீனி பவுடர் பண்ணி வச்சுருந்தீங்க, அதை கொஞ்சமாக தூவி விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.